வணக்கம். வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வத்தல் போட்டிருக்கேன். 1 1/2 ஸ்பூன் மல்லி போட்டு வறுத்துட்டு, சீரகம், சோம்பு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் நான் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துருக்கேன். அது வறுத்து ஓரமாக வச்சுருங்க. திரும்ப பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு, தக்காளி, பூண்டு, இஞ்சி இதுவும் சேர்த்து வதக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு, இப்போ முன்னாடியே அரைச்சி வச்ச மல்லியெலாம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மசாலாவை உள்ளே சேர்த்து தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ திரும்ப அதே பேனில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டு லேசாக பரட்டிட்டு கொண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட ட்ரைட் லீவ்ஸ் தான் இருந்தது, நான் அதை போட்டுக்கிட்டேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு 2 பெரட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இதில் ஸ்கின்னோட சிக்கன் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா சிக்கன் ஸ்கின்னோட போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த குழம்பு தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதிலே தண்ணி விடும் பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நான் மிக்ஸி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஏற்கனவே நம்ம லைட்டாக வதக்கியிருக்கோம், இருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வற்றி வந்ததும் மல்லித்தலை போட்டு முடிச்சிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.